ஏங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அங்கிருந்து ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்துடுறீங்களே, அது காஸ்ட்லியா இருந்தாலுமே அதை வாங்கிட்டு வந்துடுறீங்க. இப்ப ஸ்கூல்ல கொடுத்ததுமே வாங்கிட்டு வந்துட்டீங்க, ஏன் அந்த இதுல வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க? அதுவா என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப 5வது மகாபலிபுரத்துக்கு என்னை கூட்டு போனாங்க டூர். எல்லாருமே மகாபலிபுரம் தான் கூட்டு போவாங்க எங்க சைடு, ஓகேங்களா? அதுவே பெரிய விஷயம் எங்களுக்கு. அப்ப மகாபலிபுரம் டூர் போயிட்டு வந்து அந்த குரூப் போட்டோ வந்து ஒண்ணு எடுத்தாங்க. அதாவது பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ, பஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு போட்டோ. அப்ப அந்த குரூப் போட்டோ வந்து 10 ரூபா சொன்னாங்க நான் ஸ்கூல் படிக்கிறப்ப. அப்ப எங்க வீட்டுல வந்து சொன்னாமா, இது மாதிரி குரூப் போட்டோ வந்து கொடுக்குறாங்கம்மா, நான் வாங்கணுமா 10 ரூபா கொடு. ஏன்டா உன டூர் அனுப்பிச்சதே பெரிய விஷயம், இதுல வேற குரூப் போட்டோ வேற வாங்க போறியா, உனக்கு 10 ரூபா அண்ணனுக்கு 10 ரூபா தாங்க, எங்கடா போத்துட்டாங்க அப்படின்னாங்க. அதுல இருந்து எனக்கு ஒரே அந்த மைண்ட்ல பிக்ஸ் ஆனதுதான், எப்படியாவது நம்ம இதுக்கப்புறம் எங்க இருந்தாலும் போட்டோ வாங்கணும்டான்னு சொல்லிட்டு, சரி நாம தான் மிஸ் பண்ணிட்டோம் சின்ன வயசுல இதெல்லாம், நம்ம பையன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இங்க பாருங்க எங்க போனாலும் சரி இந்த போட்டோ வந்து நம்ம வெளியில வாங்கினீங்கன்னா இது 5 ரூபா 10 ரூபா கூட இருக்கும். ஆனா அங்க வந்து 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லுவான். இருந்தாலும் அந்த போட்டோ வாங்கி இங்க பாருங்க, இது வந்து சிங்கப்பூர் போனப்ப இந்த ஊர்ல போட்டோ எடிட்டிங் பண்ணுவாங்க, அதே மாதிரிதான் நம்மள நிக்க வச்சு ஒரு இடத்துல எடுப்பாங்க, அப்புறமேட்டு வீலுக்கு நிறைய இதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு நினைவு, சிங்கப்பூர் போனது, இப்ப இது மலேசியா போனது, இல்ல சிங்கப்பூர்ல போனது, பேர்ட்ஸ் பாருங்க. இது வந்து என்னன்னா, இவன் வந்து முன்னாடி படிச்ச ஸ்கூல் NMS ஸ்கூல்ல. அப்போ வந்து இவனுக்கு வந்து இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் அவங்க ஒரு சில ரீசன் கோசம் இருந்து வந்தாச்சு. அப்ப இந்த சொன்னாங்க, இது வந்து 125 திராமு, ஃபேர்வெல் முடிஞ்சு இது மாதிரி நாங்க போட்டோ எடுக்கிறோம், போட்டோ ஸ்டேஷன் ஒன்று இருக்கு, நீங்க வேணுன்றவங்க சொல்லுங்க, நாங்க வந்து இது மாதிரி கொடுப்போம் இந்த வெரைட்டில இருந்தாங்க. ஸோ இது ஒரு வெரைட்டி. இவனுக்கு வந்து இந்த பென்சில் இதெல்லாம் நிக்கிற மாதிரி அது ஒரு போட்டோ. அதுக்கப்புறம் நான் தனியா வந்து ஒரு போட்டோ எனக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன், இது ஃப்ரேம் பண்ணி கொடுத்தது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்து ஒரு 4000 5000 ஆயிருக்கணும் ஊர் காசுக்கு. ஆனா நீங்க 10 ரூபா போட்டோ வாங்க முடியாததுனால மிஸ் பண்ண ஒரு ரிஃப்ளெக்ட் தான் இன்னைக்கு நான் எல்லா போட்டோவையும் வாங்கி வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய பேர் நீங்க வந்து குரூப் போட்டோ வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப அந்த சுச்சுவேஷன்ல நம்ம வாங்க முடியாம இருந்திருப்போம். யாருன்னா அது மாதிரி நீங்க என்ன மாதிரி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.